பழமையான புனித காலங்களில் ஷிலாதா முனிவர் என்று அழைக்கப்படும் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். யோகத்திலும் வேத ஞானத்திலும் திளைத்திருந்த அவர் உலகுக்கு பல நன்மைகள் செய்து வந்தார். ஆனால் அவருடைய வாழ்வில் ஒரு பெரும் வெறுமை. அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அவருக்கு வாரிசு கிடைக்கவில்லை. காலம் சென்றாலும் அந்த வலி மறையவில்லை. மறைந்து மறைந்து அந்த வெறுமை அவரின் மனதை துளைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பெரும் மன உளைச்சலில் அவர் தனியாக அமர்ந்து யோசித்தார். என்னைப் போல வேதத்தை காக்கும் ஒருவருக்கு மட்டும் குழந்தை இல்லாதது ஏன்? இதற்கு ஒரே தீர்வு சிவபெருமான். அவரிடம் தவம் செய்தால் மட்டுமே என் வாழ்வு நிறைவேறும். அதனால் அவர் நெஞ்சில் உறுதியுடன் மகத்தான தவம் எடுக்க தீர்மானித்தார். ஷிலாதா முனிவர் ஒரு பெரிய நதிக்கரையில் அமர்ந்து தவம் தொடங்கினார். நாட்கள் கழிந்தன. புயல்களும் மழையும் கடும் வெப்பமும் வரிசையாக வந்தன. ஆனால் முனிவரின் மனம் அசையவில்லை. ஒவ்வொரு மூச்சிலும் அவர் நினைத்தது ஒரே விஷயம்: சிவா, எனக்கு ஒரு மகனை கொடு. அவரது உடல் பலவீனமானாலும் மனம் மட்டும் வைரமாக உறுதியானது. அந்த பரிசுத்தமான பக்திக்கு பதிலளிக்காமல் சிவபெருமான் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் முனிவர் தியானத்தில் மூழ்கியிருந்த போது ஒரு அதிசய ஒளி அவரை சுற்றியது. உடனே அந்த ஒளிக்குள் இருந்து முப்பெரும் ஜோதி வடிவில் சிவபெருமான் தோன்றினார். முனிவர் கண்களை திறந்து சிவனை பார்த்ததும் கண்ணீர் வழிந்தது. அவர் சொல்ல வார்த்தையே இல்லை. ஷிலாதா, உன் தவம் என் மனதை உருகச் செய்தது. நீ விரும்பும் குழந்தை விரைவில் உனக்கு பிறக்கும். அவன் சாதாரண குழந்தை அல்ல, என் அனுகிரகத்தால் பிறக்கும் மருத்துவமற்ற தெய்வீக ஆவி. ஷிலாதா முனிவர் பெருமகிழ்ச்சியில் வணங்கி நன்றி உரைத்து கண்ணீர் சிந்தினார். சில நாட்களுக்குப் பிறகு முனிவரின் யாகசாலையின் முன் ஒரு ஒளிக்கதிர் விழுந்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு குழந்தை தோன்றியது. காந்த ஒளியுடன் இருந்த அழகான சிறுவன். அவனை பார்த்தவுடனே ஷிலாதாவின் மனம் உருகியது. அவர் அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயர் வைத்தார். அதன் பொருள் ஆனந்தம். நந்தி வளர வளர அவனின் உடல் வலிமை சாதாரண மனிதனை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அவனின் மனத்தில் கருணையும் அமைதியும் பெருகியது. எப்போதும் யோகத்திலும் சேவையிலும் ஈடுபட்டிருந்தான். பருவ வயதை எட்டிய போது நந்தியின் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு தோன்றியது: சிவபெருமானின் பால். ஷிலாதா முனிவரிடம் சிவபெருமான் வருகை தந்த நாள்களில் சிறுவன் நந்தி சிவனின் அருகே துடிப்புடன் ஓடினான். அவரை பார்த்தவுடனே நந்தி நிற்காமல் நெஞ்சில் ஒரு ஆசை உதயமானது. நான் சிவபெருமானின் பக்கத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த விருப்பம் நாளுக்கு நாள் ஆழமானது. ஒரு நாள் சிவபெருமான் முனிவரை தரிசிக்க வந்தபோது நந்தி அமைதியாக அவரது முன்னிலையில் தலை குனிந்து நின்றான். சிவன் அவனை பார்த்து புன்னகையுடன் கேட்டார்: நந்தி, நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை. உன் மனதில் என்ன ஆசை? நந்தி தலையை தாழ்த்தி மெதுவாக சொன்னான்: எனக்கு வேறு ஆசை எதுவும் இல்லை. நான் உங்களோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த தூய பக்தியை கண்ட சிவபெருமானின் இதயம் கரைந்தது. சிவபெருமான் தனது கரத்தை நந்தியின் தலையில் வைத்து ஆசீர்வதித்து பேசினார்: நந்தி, உன் ஆசை நான் நிறைவேற்றுகிறேன். இனி நீ என் பெரிய பக்தர் அல்ல, என் நெருங்கியவன். எங்கு சென்றாலும் நீ என் முன்னோடி, என் வாகனமாகவும் என் கதவின் காவலராகவும் இருப்பாய். அந்த வரத்தோடு நந்தியின் உடலில் உள்ள ஒளி வானத்தை தொட்டது. அந்த நாள் முதல் நந்தி சிவபெருமானின் நித்திய வாகனமும் சமீபத்தில்தான் வாழும் தெய்வீக பக்தனுமாகிவிட்டான்.